புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஐ எம் வெயிட்டிங். சாரி, வி ஆர் வெயிட்டிங். நாங்க எங்க வெயிட் பண்றோம்? வி ஆர் வெயிட்டிங். யாருங்க? போலீஸ் தான். ஈரோடு 18ஆம் தேதி விஜயமங்கலம் விஜய் கூட்டம் வெயிட் பண்றாங்க. எதுக்காக? பாதுகாப்பு என்னன்றத காட்டுறதுக்காக. புதுச்சேரியில என்னப்பா இது, இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, இவ்வளவு கட்டுப்பாடோட நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களே, அந்த கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும், உப்பளம் மைதானம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க இந்த அளவு தான் வரணும்னு விதித்த அந்த கட்டுப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துதான். சோ கவலையே படாதீங்கப்பா. அதை விட பல மடங்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சிறப்பா செய்யறதுக்காக தான் பாருங்க வி ஆர் வெயிட்டிங் சொல்லி வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் என்ன தெரியுங்களா? அதையும் சேர்த்து தான் இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். இந்த கட்டுப்பாடு இருக்கே, அடா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 , எப்பா பார்த்தாலும் எந்த கட்சிக்குமே விதிக்காத கட்டுப்பாடு எங்களுக்கு மட்டும் போடுறாங்க. காரணம், எங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு பயம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து போய் இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் விதிச்சு கட்டுப்பட்டுறான்னு பாக்குறாரு. விடுவோமா? 18ஆம் தேதி போராடி அனுமதி வாங்கிட்டோமே. ஈரோடு விஜயமங்கலத்தில் விஜய் கூட்டம் போடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்து அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள அந்த இடம் 31 ஏக்கரா இருந்தாலும் விஜய்க்கு அனுமதிக்கப்பட்ட இடம் என்பது ஒரு 20 ஏக்கர். அது அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள இடம் என்பதால் 50,000 ரூபாய் கட்டணம் அறநிலையத்துறைக்கு வழங்கினோம். விஜய் கூட்டம் போடுவதற்கு தமிழ்நாடு காவல்துறை விதித்த 84 கட்டுப்பாடுங்களாம். விஜயோட அந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு காவல்துறை விதிக்கும் விதிமுறைகள்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்ப அந்த இடம் அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள காரணத்தினால் முக்கியமான ஒரு 5 விதிமுறைகள் அறநிலையத்துறை விதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் ஸ்டேஜ் அடிக்கணும். அதை தாண்டி வேற எந்த இடத்துலயும் மேடையெல்லாம் அடிக்க கூடாது. ரெண்டாவது, இந்த இடம் எப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே நிலையில், கொடுத்த நிலையில் அதே மாதிரி திரும்ப கொடுத்துடணும். மூன்றாவது, நீங்க எந்த இடத்துல ஸ்டேஜ் அமைப்பதற்கு அனுமதி கேட்கறீங்களோ அந்த இடத்தில் ஸ்டேஜ் அமைத்துக் கொள்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும். நாலாவது, எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த இடத்தை எந்த வகையிலும் யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அஞ்சாவது, இதுதான் ரொம்ப முக்கியமானது, வருகின்ற கூட்டத்திற்கு உணவு தண்ணீர் போன்ற வசதிகள் அனைத்தும் நீங்களே உங்களுடைய சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்தை விட மிக முக்கியமானது, முதல் கண்டிஷன் 50,000 ரூபாய் கட்டணத்தோடு சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டிடணும். ஏன்னா விஜய், நீங்க கூட்டம் போடுற எல்லா இடத்துலயும் உங்க ஜாம்பிஸ் கூட்டம் எக்கச்சக்கமா பொது சொத்துக்களை அடிச்சு உடச்சி சூறையாடி இருக்காங்க. அதனால இங்க எதுவும் பண்ணக்கூடாது இல்லைங்களா? கோயிலுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அதனால பாருங்க, உஷாரா முன்னாடியே 50,000 ரூபாய் டெபாசிட் வாங்கிடுறாங்க. ஒருவேளை வழக்கம் போல இந்த கூட்டம் எல்லா இடத்துலையும் பண்ற மாதிரி அங்கேயும் பண்ணாங்கன்னா கட்டண டெபாசிட் போக எக்ஸ்ட்ரா ஏதாவது சேதப்படுத்துவதற்கு கட்டணம் வாங்கிட்டு இவங்களை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, HRNC கண்டிஷன்ஸை தாண்டி அடுத்து காவல்துறை 84 கண்டிஷன்ஸ் போடுறாங்களாமே. என்னங்க, யாருக்குமே விதிக்காத கண்டிஷன்லாம் எங்களுக்கு மட்டும் ஏன் விதிக்கிறீங்க? உங்களுக்கு தான் கண்டிஷன் போடுறது பிடிச்சிருக்காமே. புதுச்சேரி போலீஸ் கிட்ட இருந்து தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும், நீங்க தான் அங்க போய் கத்துனீங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கத்தனத்துக்கு அப்புறம் நாங்க கேட்டுதானே ஆகணும். 84 விதிமுறைகள் எல்லாத்தையும் பக்காவா கடைபிடித்து கூட்டம் போட்டு அமைதியா போகணும். சரிங்க, இதற்கு முன்பாக கூட எங்க ஜாம்பிஸ் கூட்டம் கூட்டிய கூட்டத்துல கூட ஒரு 40ல 42 தான் கண்டிஷன் போட்டீங்க. இப்போ என்னங்க டபுள் மடங்கு ஆக்குறீங்க 84? ஆமாங்க, அப்ப எதுவும் பலி ஆகல, இப்ப உயிர் பலி ஆயிடுச்சு. உங்க கூட்டத்துல 41 பேர் கொன்னுட்டீங்களே. உங்களை பார்ப்பதற்காக உங்களை நம்பி வந்த கூட்டத்தில் 41 உயிர்களை கொன்னுட்டீங்க. கொன்னதற்கு பிறகு நீங்க போடுற இந்த கூட்டத்துல வேற எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்க, முன்னெச்சரிக்கையாக இவ்வளவு விதிமுறைகள். அது எப்படிப்பா புதுச்சேரி நல்லா பண்ணாங்க இல்லைங்களா? அதை விட பயங்கரமா பண்ணலாம், தப்பு கிடையாது. கேலரி, அந்த கிரவுண்டை சுத்தி பாருங்க, ஒவ்வொரு கேலரி இருக்கணும். அந்த ஒவ்வொரு கேலரி ஒவ்வொரு பிளாக்லயும் 400 பேர் நிக்கணும். டிவிகே கட்சியோட இப்போதைய கொங்குமண்டல பொறுப்பாளர், அப்போதைய அதிமுக கட்சியில் 50 ஆண்டுகளாக பயணித்து இப்ப பாருங்க டிவிகே கட்சிக்குள்ள வந்து சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் தான் பாருங்க இந்த கூட்டத்தெல்லாம் ஏற்பாடு பண்றாராம். ஃபர்ஸ்ட் 75,000 பேர் ஜாஸ்தி, அவரெல்லாம் வரக்கூடாது. சரிங்க, 50,000, 40, 35,000, 24,000 பேர். 60 கேலரி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கேலரியில 400 பேர் நிக்கணும். மொத்தமாக 24,000 பேருக்கு மட்டும்தான் அந்த இடத்தில் கூட்டம் கூடுவதற்கு உங்களுக்கு அனுமதி. பிஃபோர் கரூர் ஆஃப்டர் கரூர் என்று சொல்வதை காட்டிலும் பிஃபோர் புதுச்சேரியில் நீங்க போய் அவதூறு பரப்புனீங்க இல்லைங்களா தமிழ்நாடு காவல்துறை குறித்து. அதனால பாருங்க, பிஃபோர் புதுச்சேரி ஆஃப்டர் புதுச்சேரி. இப்ப நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சொன்ன அளவுல மட்டும்தான் பாருங்க உங்க கூட்டம் வரணும். 24,000 பேர் வரணும், அதை தாண்டி வரக்கூடாது. இடம் 31 ஏக்கர் இருந்தாலும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் ஏற்கனவே சொன்னதை போல 20 ஏக்கர். அந்த 20 ஏக்கரை சுத்தி அமைக்கப்பட்டுள்ள அந்த இரும்பு கேலரி பிளாக்குள்ளதான் பாருங்க உங்க கூட்டம் நிக்கணும்.
ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. உங்க வீட்ல இருந்து கிளம்பி கூட்டம் போடுற இடம் எதுவோ அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து சேர்ந்துடணும். சரியான குறித்த நேரத்துல வரணும். கண்ட இடத்துல எல்லாம் கூட்டம் போடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல சொன்ன நேரத்துக்கு வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே போயிடணும். முக்கியமான கண்டிஷன், இந்த கட்சியோட லீடர், பார்ட்டி லீடர் எந்த நேரத்துக்கு அனுமதி வாங்குறாரோ அந்த நேரத்துக்கு வந்துடணும். அந்த நேரத்துக்கு முன்னதாக எங்க தலைவர் வருவாரா அப்படின்னு கட்சிக்குள்ள யாரும் அறிவிக்கலாம் கூடாது. ஏன்னா ஏற்கனவே கரூர்ல 3 to 10 டைம் வாங்கிட்டு 12 மணிக்கு மக்கள் சந்திப்பு நடைபெறும். மக்கள் சந்திப்பு நடைபெறுகின்ற இடத்தில் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லவே இல்லைங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. கூட்டத்துக்கு சொல்லலைங்க, எங்க நிர்வாகிகளுக்கு சொன்னோம்னு சொல்லி விட்டா பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடி சொல்லிட்டேன். இது போன்ற நிறைய விதிமுறைகள், இது எல்லாமே பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வருகின்ற கூட்டத்தை பாதுகாப்பா அனுப்பத்துக்காக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மட்டுமே போடப்படுகின்ற விதிமுறைகள். இருந்தாலும் விஜயில இருந்து அந்த கட்சிக்குள்ள எல்லாருமே 84 விதிமுறைகள் எங்களுக்கு விதிக்கிறாங்கன்னு புலம்புறாங்க இல்லைங்களா? 84 விதிமுறைகள் கூட எங்களை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். 840க்கும் மேற்பட்ட விதிமுறைகள் விதிக்கிற பட்சத்துல தான் இந்த கூட்டம் திருந்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தேகம் தான், அப்போ கூட இந்த கூட்டம் திருந்தத்துக்கு வாய்ப்பு இருக்குதான்றது சந்தேகம் தான். இருந்தாலும் அது ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம். இப்போ எதுக்காக இப்ப இந்த கூட்டத்தை போடுறீங்க? என்னப்பா கேள்வி இது? தேர்தல் வரத்துக்கு இன்னும் 3-4 மாசம் தான் இருக்கு. அதற்குள்ள கூட்டத்தை கூட்டி கெத்து காட்டணும் இல்லைங்களா? திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் திமுக இளைஞர் அணி உதயநிதி அவர்கள் தலைமையில் நடத்தி எவ்வளவு கூட்டத்தை காட்டியிருக்கீங்க. உங்க கட்சிக்குள்ள இருக்கிற இளைஞர் அணியில் எவ்வளவு பேர் இளைஞர்கள் இருக்காங்கன்றத நீங்க காட்டிட்டீங்க. நாங்க காட்ட வேணாமா? காட்டுறோம் பாருங்க. உங்களை விட டபுள் மடங்கு கூட்டத்தை கூட்டி காட்டுறோம் அப்படின்ற ஒரு வெறி வரத்துக்கு உண்மையிலேயே பாருங்க வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே ஈரோட்ட 2 கட்சி கூட்டிய கூட்டத்தை காட்டிலும் எங்க தளபதி கூட்டத்திலேயே மிதந்துன்னு வருவாரு. எல்லாத்தையும் நாங்க செட்டப் பண்ணிட்டோம் சொல்லி முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி கூட்டப்பட்ட கூட்டம் அது. அதை விட அதிகமா வரும். அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்துல மிதந்துதான் வருவாரு. பஸ்ல வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்துல மிதந்துதான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லா கிரௌட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 விழால எப்படி இருந்துச்சு கிரௌட், அதோட அதிகமா தான் இருக்கும். திருவண்ணாமலையில் திமுகவோட இளைஞர் அணி பரப்புரையில் கூட்டிய கூட்டத்தை காட்டிலும் நான் எப்படி டபுள் மடங்கு கூட்டத்தை கூட்டி காட்டேன்னு இப்பவே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ரெடி பண்ணுங்க, தப்பு கிடையாது. இப்பவே உங்க கிட்ட காட்டுறதுக்காக கூட்டத்தெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, இப்ப அந்த இடத்துக்கு அனுமதி வாங்கி கூட்டத்தை கூட்டி என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல புதுச்சேரியில் நின்று கொண்டு திமுகவை நம்பாதீங்கன்னு திட்டிங்க பாத்தீங்களா? புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. வேமா சூசோ இல்லாம அந்த மாதிரி பாருங்க, வழக்கம் போல திமுக திட்ட போறீங்க. அப்படி வழக்கமான டயலாக மன்னராட்சி, ஊழலாட்சி, அமலாக்கத்துறை, அப்படி இப்படின்னு வழக்கமான ஸ்கிரிப்ட் டயலாக பார்த்து படிக்கிறதுக்கு எதுக்காக எல்லா இடத்துலையும் போயிட்டு கூட்டத்தை கூட்டுறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? தேர்தல் வரதுக்கு இன்னும் 3-4 மாசம் இருக்கு இல்லைங்களா? நல்லா 4K குவாலிட்டியில விஜயை நிக்க வச்சு திமுகவை வாய்க்கு வந்தது வராதது எல்லாத்தையும் திட்டி ரெக்கார்ட் பண்ணுங்க. 4K குவாலிட்டியில ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கியமான இடங்கள்ல ராட்சச LED அமைத்து போட விடுங்க. அந்த வீடியோவை பிரச்சாரத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தோட கடைசி நொடி வரைக்கும் அந்த 4K வீடியோவை திமுகவை திட்டி நல்லா திட்டணும். நல்லா இப்ப திட்டத்தை காட்டிலும் டபுள் மடங்கு நல்லா திட்டி அந்த வீடியோவை ரோட்ல போடுங்க. எல்இடியில வீடியோ ஓடுறதுக்கும் பக்கத்துல பெரிய பெரிய ஸ்பீக்கர் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கி ஸ்பீக்கர்ல சவுண்ட வைங்க. அது இல்லைன்னா கூட நல்லா திமுகவை திட்டுறது உங்க கூட்டத்துக்கு நல்லா கேட்கணும்ட்டு ஹெட்போனை ஃப்ரீயா கொடுங்க, இயர்பட்ஸ் கொடுங்க, என்னென்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து திட்டத்தை நல்லா போட்டு காட்டுங்களேன். ஏன்னா எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் வழக்கமான ஸ்கிரிப்ட் டயலாக வந்து திமுகவை திட்டுறதையே குறிக்கோளாக பிரதான கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கும் நீங்க எதுக்காக தேவையில்லாம கூட்டத்தெல்லாம் கூட்டுறீங்க? செலவு பண்ணி வேண்டான்ற நல்ல அழகா பனையூர்ல கிரீன் மேட் எல்லாம் போட்டு ஷூட் பண்ணி விதவிதமான பேக்ரவுண்டை மாத்தி தேர்தல் வர வரைக்கும் ரோடா போடுங்க வீடியோவை திமுகவை திட்டி. அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க தளபதி கேரியரோட உச்சத்துல இருந்து வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருங்க? மாற்று சக்தி, மாற்று அரசியலை கொடுத்து மாற்று ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக கேரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்காருங்க. நாளைக்கே அவர் கால் ஷீட் கொடுத்தாருன்னா அவதார் படத்தையே மிஞ்சக்கூடிய வகையிலான கலெக்ஷன் உலகம் முழுக்க வந்து கொட்டும். எப்படியும் பாருங்க, அவர் 2000 கோடி ஒரு பட்டுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, 20,000 கோடி கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கேரியரை உச்சத்தை வந்து விட்டுட்டு வந்திருக்காருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு, பாவப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக. அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்க முடியல. அண்ணன் நல்லா ராஜாவா இருக்கலாம், மகாராஜாவா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம். எங்க அண்ணன் அப்படி நிக்கணுங்கிறனா இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? இந்த பாவப்பட்ட மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வர்றாங்க. இந்த பாவப்பட்ட மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வர்றாங்க. அப்படி டிப்பன் கேரியரோட இது சினிமா கேரியரோட உச்சத்துல இருந்து வந்தவரை பார்த்து என்னென்னமோ சொல்றீங்க நீங்க.
தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க தளபதி விஜய் மாஸ் மாசுன்னு சொல்லி அவங்க கூட்டம் மட்டும் கிடையாது, விஜயும் சேர்த்து தான் கதறாரு, நான் தான் மாற்று சக்தின்ட்டு. அப்படிங்களா? மாற்று சக்தின்னு வந்த அந்த சக்தி அங்க பாருங்க. குடும்ப ஆட்சி ஒரு புறம், ஊழல் ஒரு புறம், அது மட்டும் தானா? இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசா இந்த திமுக அரசு இருக்கு. அவங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு சுத்தமா அவங்களுக்கு டைமும் கிடைக்கிறது இல்ல, இன்டென்ஷனும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நேற்று சவுக்கு சங்கர் அவர்களை வீட்டுல போய் கதை உடைச்சு கைது பண்ணிருக்காங்க. ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுறாரு. இது எப்படி இருக்கு? சவுக்கு சங்கர் அவர்களுங்க, சவுக்கு சங்கர்னு கூட சொல்ல மாட்டாங்க, சவுக்கு சங்கர் அவர்கள். இந்த அவர்கள் அப்படின்ற ஒரு டயலாக் கூட பாருங்க, எங்கிருந்து சூடப்பட்டது? அவரு திரு சவுக்கு சங்கர் தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவிற்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது. திரு சவுக்கு சங்கர், போதுமா இந்த மரியாதை? இன்னும் அதிகமா மரியாதை கொடுக்க வேண்டியதானே? அவங்க திரு சவுக்கு சங்கர்னு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். எதுக்காக? பெண் காவலர்களை குறித்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு மோசமா இழிவுபடுத்தினாரு சவுக்கு சங்கரும். சரி, இந்த ஃபெலிக்ஸ் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, நானும் ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு வேமா சூசோ இல்லாம ஊருக்குள்ள சுத்தி இருக்காங்களே, இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் போய் பரப்புறதெல்லாம் அவதூறு. கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருந்தா கூட அந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டே பேசுவாங்க பாருங்க, பொய் பரப்புவாங்க பாருங்க, அவதூறு. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடையாதுங்க, மணிக்கணக்கில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவாங்க, பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க, பரப்பினே இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி காசு வாங்குவாரு. அது சம்பந்தமா யாராவது புகார் கொடுத்து கைதானா உடனே பாருங்க திமுக ஆட்சி. ஒரு கட்டத்துக்கு மேல பாருங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க, பாசிச ஆட்சி. ஆமாங்க, சொல்லுவோம் அப்படிதான். எங்க கட்சியோட ஓனர் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஆட்சியை பாசிச ஆட்சி தான் சொல்றீங்க. அது பாசிச ஆட்சி தான், அந்த உண்மை ஒரு வாரம் ஆகட்டும். இருந்தாலும் அந்த உண்மையை நீங்க குத்தி காட்டுறீங்க இல்லைங்களா? அதனால பாருங்க, உங்களை நாங்க பதில் பழி வாங்கறதுக்காக, எங்க ஓனர் மேல வச்சுங்கிற விசுவாசத்துக்காக பாசிச ஆட்சின்னு சொல்லுவோம். இப்ப மட்டும் கிடையாதுங்க, அவங்க கட்சியோட ஓனருக்கு ஜிங் சக் அடிக்கிறது. ஏற்கனவே மாநாடு முதல் மாநாட்டு சமயத்திலேயே இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பாசிசம். இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம். அவ்வளவுதான். ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? அன்றைய தினமே நாங்க சொன்னோம், இவரு பிஸ்கெட் ஜேபி கட்சியோடவும் முக்கியமா மோடி அவர்களின் முகமாகத்தான் தமிழ்நாட்டில் களம் இறங்குறாரு. அவர்களால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் டிவிகே கட்சின்னு சொன்னா யாருங்க கேட்கறாரு? ஆனா பாருங்க, இப்போ ஒரு சிலர் இந்த சிம்பு பேசுற டயலாக் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அப்ப புரியல, இப்ப புரியுது. அதுவும் ஓப்பனா சவுக்கு சங்கருக்காக எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு வந்து வேமா சூசோ இல்லாம பாசிச ஆட்சி திமுகன்னு சொன்னாங்க இல்லைங்களா? சரி, எதுக்காக திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இவ்வளவு சப்போர்ட், இவ்வளவு மரியாதை? என்ன பாருங்க, இவங்களுக்காக கரூரை குறித்து அவர் எவ்வளவு அவதூறு பரப்பினாரு. இந்த உயிர் என்பது விலை மதிப்பில்லாதது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான செல்வங்களை கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்தால் கூட ஒரு உயிருக்கு ஈடாகாதன்னு விவேகானந்தர் அவர்கள் சொன்னாரு. அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத உயிர், 41 உயிர்கள் பறிபோன அந்த இடத்துல எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க. என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த கரூர் மரணத்தை வைத்து அது குறித்து ஒரு சின்ன குறும்படம். இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால்தான் மக்களுக்கு இதுல இந்த சம்பவத்துல மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது. ஆனா பாருங்க, விஜய தவிர அந்த கட்சியை சேஃப்கார்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுது 2 கட்சி. ஒன்னு அதிமுக, இன்னொன்னு பிஸ்கெட் ஜேபி கட்சி. போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு ஒரு பிரச்சனைக்குள்ள வராங்க. அப்படியே கவர்மெண்ட் மெஷினரி ஃபுல்லா அங்க பூல் ஆயிருக்கணும். காலையில நான் ட்வீட் போட்டிருந்தேன், போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. அதனால இதுல ஏன் இப்படி நடந்ததுன்னு தீர விசாரிக்கணும். ஒரு பக்கம் தாமதமாகுதுன்னு அதே கட்சிக்குள்ள பிஸ்கெட் ஜேபி கட்சிக்குள்ள என்னப்பா நிர்வாக திறமை சரியில்லையே அப்படின்ட்டு, இன்னொரு பக்கம் அதே போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு என்னப்பா 4 மணி நேரத்துல பண்ணிட்டாங்களே, அப்ப இதற்கு பின்னணியில் ஏதோ சரி இருக்கு. அதுவும் இந்த கரூர் மரணங்களை வைத்து குழந்தைகள் பெண்கள்லாம் இறந்திருக்காங்க. அந்த மரணங்களை வைத்து புரோக்கர் சங்கர் போன்ற பிணந்தின்னிகள் செய்கின்ற பிண அரசியல் இருக்கு இல்லைங்களா, அதை விட கேவலமான அரசியல் வேற எதுவுமே இல்லை. அதை உட்கார்ந்து பெருமையா பண்ணிருக்காருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கு வந்து இறந்தவர்கள் உடலுக்கு மலர் வளையம் வைத்து விட போகிறார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே, அதற்காகவே அந்த பெருமையை ஒட்டுமொத்தமா நம்மளே எடுத்துக்கலான்ட்டு பணத்துல பெருமை தேடுறாருங்க. காலையில
7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மாச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணிருக்கணும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அட பாவிங்களா, இதை போன்ற ஒரு ஜென்மத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமாங்க? அந்த இடத்துல முதல்வரோட பிளான் இதுதான் அப்படின்ட்டு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை குறித்து எந்த அதிகாரி இவர் காதுல ஈயத்த காட்சி ஊத்தி இன்ஃபார்ம் பண்ணாங்க? என்ன பாருங்க, கட்டதான் கட்டுறீங்க, வேமா சூசோ இல்லாம கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து விஷுவல்ஸை பார்த்தாரு கட்டக்கூடாதா? அங்க பாருங்க, மலர் வளையம் வைக்கிறார் பாருங்க இபிஎஸ் அவர்கள். ஆறுதல் தெரிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு அவர்களின் உறவினர்களிடம் ஆறுதல் தெரிவித்ததோடு இறந்தவர்களின் உடல்களுக்கும் மாலை அணிவித்து தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். உறவுகளை இழந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் அழுதுன்னு இருக்காங்க, கதறி துடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, இறந்து போன உடலுக்கு யார் மலர் வளையம் வைத்து பெருமையை தட்டி கொண்டு போவது அப்படின்ற ஒரு பின அரசியல். அதே மாதிரி அது எப்படி 6 மணிக்கு எல்லாம் பாடி எரிச்சிட்டாங்க. 6 மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க. நைட்டு நடக்குது இல்ல, காலைல 6 மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட். இதை போன்ற ஜென்மங்களுக்காக தான் இந்த ஜென்மங்கள் கற்ற கதை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வேற வழியே இல்லாம இதை போன்ற விஷயம் நம்ம பிளே பண்ண வேண்டியதா இருக்குது. அடுத்து அதே மாதிரி என்னங்க, வில்சன் சொல்றாரு பாடியை கொடுங்க கதர்னாங்கன்ட்டு. எங்கெங்க கதர்னாங்க? எல்லாத்தையும் தான் நைட்டா முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. வில்சன் சொல்றாரு பாடியை கொடுங்கன்னு கதர்னாங்கன்னு. உடற்கூறாய்வு நடத்துவதற்கு தாமதமாகுது. சம்பந்தப்பட்ட உறவினர்கள் பாருங்க, எங்க கிட்ட உடலை ஒப்படைக்கும்படி அங்க வாக்குவாதம் பண்றாங்க. ஏன் இபிஎஸ் கத்துறாரு இல்லைங்களா, அவருடைய ஜெயா டிவிலேயே அந்த காட்சியை ஒளிபரப்பு பண்ணாங்களே. உடற்கூறாய்வு மையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் அங்கு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் உடலை உடற்கூறாய்வு செய்வதில் தாமதம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டி அப்பகுதியில் உறவினர்கள் அந்த உடற்கூறாய்வு செய்யப்படும் அந்த மையத்தை முற்றுகையிட்டு அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 7 மணிக்கு உடற்கூறாய்வு செய்வதாக கூறிய நிலையில் தற்போது 12 மணி ஆகியும் அவர்கள் உடற்கூறாய்வு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்து வருகிறோம். அதே மாதிரி வேமா சூசோ இல்லாத ஜென்மம் ஆதாரம் எங்க கிடைச்சிட போதோ அப்படின்ற ஒரு அச்சத்துல ஒரு சிலர் பாருங்க எரிப்பாங்க, ஒரு சிலர் புதைப்பாங்க. அது அவங்கவுங்க சம்பிரதாயத்தை பொறுத்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் எரிச்சாங்க, 41 பாடி. இன்னொன்னு எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார், சில பேர் புதைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எல்லா உடல்களும் எரிக்கதான் பட்டிருக்குங்க சார். பாவிங்களா, அக்கிரம ஏன்டா இந்த மாதிரி அநியாயத்துக்கு கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து பண்றீங்க? 2 வயசு குழந்தை புதைச்சிருக்காங்க. இதில் 2 குழந்தைகளை ஒரே குழியில் 2 பேரையும் அடக்கம் செய்தது மற்றும் அருகிலேயே தாயின் உடலையும் அடக்கம் செய்தது. அடுத்த இந்த ஜென்ம கட்டின கதை என்ன, விடுவதற்குள்ளாக எதற்காக 41 பிணங்களை எரித்தார்கள்? நாங்க அந்த மாதிரி கை காட்டலங்க, அந்த ஜென்மம் தான் கையை அந்த மாதிரி காட்டி பேசிந்தது. ஏன் எல்லாரும் விடுகாத்தால விடியறதுக்கு முன்னாடி, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி 41 பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள்? விடிந்து பல மணி நேரங்கள் ஆகியும் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் வந்து உடலை வாங்கி கொண்டு அவங்கவுங்க செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை செய்து பல மணி நேரங்களுக்கு பிறகே பாருங்க அவரவர்களின் வழக்கப்படி எரித்ததும் புதைக்கப்பட்டதும் நடந்திருக்கு. ஆனா பாருங்க, கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்து எவ்வளவு கதை தாங்க இவங்களால கட்ட முடியும்? ஏன் எல்லாரும் விடுகாத்தால விடியறதுக்கு முன்னாடி, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி 41 பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள்? இப்பேற்பட்ட உலக மகா நல்லவர் உத்தமர், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர்வு சத்தியம் தர்மம் எல்லாத்தையும் சேர்த்த மொத்த உருவமாக நடமாடி கொண்டிருக்கும் இந்த திரு சவுக்கு சங்கர் அவர்களை இந்த மாதிரி பண்ணலாமா? கைது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால தான் பாருங்க பாசிச ஆட்சி. அதாவது பாருங்க, பிஸ்கெட் ஜேபி கட்சியாவது ஆட்சி அமைத்து தான் பாருங்க பாசிசம்னா என்னன்னு நாட்டுக்கு புரிய வச்சாங்க. ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே விஜய் அதற்கு பாசிசம்னா என்னன்ற ஒரு அர்த்தத்தை இப்பே புரிய வச்சிட்டாரு. அதுவும் தமிழ்நாட்டுல புரிய வச்சிட்டாரு. எப்படி தெரியுங்களா? இந்த அவதூறு பரப்புறாங்க சொன்னாங்க பாருங்க. அதற்கு முதல் மூலமே பாருங்க விஜய் தான். விஜய் நம்பி பார்க்க வந்த அந்த கூட்டத்துக்கு இறந்து போன உயிர்களை குறித்து என்ன சொன்னாங்க? இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டை சொல்லுங்க சார். எந்த உறவுகளை அவங்க அடையாளம் காமிச்சாங்க? இது இன்னாரு என்னுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையில் கொடுத்துட்டீங்களா? அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அது உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா? அல்லது ஏற்கனவே மருத்துவமனையில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கருத்தை காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்கள் எல்லாம் ஆனா வர்ஜனா அவர்கள் தன்னுடைய மனைவியில இன்னைக்கு ஏற்படுத்தி அதுங்களுக்கெல்லாம் உரிய பயனை கிடைக்கிறது. பாருங்க என்னங்க இது,
இறந்துட்டாங்கன்னு சொல்லி இத்தனை பேர் நீங்க கணக்கு காட்டினீங்கன்னா அது எப்படிங்க எல்லாருமே எங்க கூட்டத்துக்கு வந்து தான் இறந்து போனாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? நீங்க வேற எங்கெங்கயோ இறந்து போன பாடி எல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு நீங்க கணக்கு காட்டலாம் இல்லையான்னு சொன்னா அது குறித்து விஜய் ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரா? ஏன்னா பாருங்க, அந்த அட்வொகேட் இதை போல பேசினதற்கு பிறகுதான் பாருங்க சிஎம் சாருக்கு சவால் விட்ட மாதிரி ஒரு வீடியோ விட்டாரு. அந்த வீடியோல சொல்லிருக்கலாமே, மறுப்பு தெரிவிச்சிருக்கலாமே. அப்போ விஜய் சொல்லிதான், விஜய்க்கு தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையை பேசி அந்த இருந்து எப்படியா தப்பித்துக் கொள்வதற்கு முதல்லயே பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால்தான் பாருங்க, அந்த சம்பந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி ஒரே குட்டியில் ஊர்னா மட்ட கணக்காக இனத்தோடு சேரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவதூறு இன்னொரு அவதூறை பாராட்டட்டும். ஆனா பாருங்க, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த சந்தேகம் என்னன்னா, இப்போ எங்கெங்கயோ இறந்து போன பாடி எல்லாம் கொண்டு வந்து கரூர்ல கூட்டம் போட்ட இடத்துல கொண்டு வந்து போட்டு எங்க கட்சி கணக்குல தலையில கட்டலான்னு பாக்குறீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்களா? அப்போ மகாபலிபுரத்துல சாட்சி கலைப்பு கூட்டம்னு ஒண்ணு நடத்தினார் இல்லைங்களா விஜய் அவர்கள்? எதுங்க என்னங்க அது புது தலைப்பா இருக்கு, சாட்சி கலைப்பு கூட்டம்னு? ஆமாங்க, சிபிஐ விசாரணை போயிருக்குது. அப்படி இருக்கும்போது கரூரை விட்டு அந்த 40 குடும்பங்களை வண்டி வச்சு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்லும்போது, அப்போ இவருக்கு சாதகமாக சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிலான சாட்சி கலைப்பு கூட்டம் தானே சொல்ல முடியும். ஸோ சாட்சி கலைப்பு கூட்டம் மகாபலிபுரத்தில் நடத்தினீங்க இல்லைங்களா? அந்த மகாபலிபுர கூட்டத்தில் வந்தவங்க எல்லாருமே யாருங்க அவங்கெல்லாம்? ஏன்னா உங்க கட்சி அட்வொகேட் எங்கெங்கயோ இறந்து போன பாடியெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க சொன்னாங்களே. அப்ப அந்த மகாபலிபுரத்தில் சாட்சி கலைப்பு கூட்டத்துக்கு விஜய் பார்ப்பதற்காக வந்தவங்க எல்லாரும் யாருன்னு சொல்லணும் இல்லைங்களா? எங்கேயோ இறந்து போன பாடியை கொண்டு வந்து போட்ட அந்த பாடிக்கு சொந்தமான குடும்பத்தை எதற்காக விஜய் அவர்கள் சந்திச்சார்னு எடுத்து போடுங்க. அவதூறு பரப்புற ஸ்பெஷல் லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற இவங்க சவுக்கு சங்கரை போன்ற ஒரு அவதூறு ஆளிக்கு எப்படிங்க சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க? மறுபடியும் சொன்னதே சொல்ல வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? இந்த சம்பந்தியை சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒண்ணு மட்ட கணக்காக பாருங்க. பிஸ்கேஜேபி கட்சி அதிமுகவோட நிலைப்பாடு எல்லா விஷயத்திலும் எதுவோ அதே மாதிரிதான் பாருங்க விஜயோட நிலைப்பாடும். சவுக்கு சங்கர் கைது விஷயத்துல நம்ம பாஸ் கட்சியும் அதிமுக கட்சியும் எந்த இடத்துல நிக்கிறாங்க? சவுக்கு சங்கர் பக்கம் தான் நிக்கிறாங்க. அப்ப நம்மளும் அந்த பக்கமே நிற்போம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில எந்த பக்கம் நிக்கிறாங்க? அதிமுகவும் பிஸ்கேஜேபி கட்சியும் அந்த ராம ரவிக்குமார் பக்கம் தாங்க. அவர் காட்டுற அந்த கல்லு பக்கத்து தான் நிக்கிறாங்க. நம்மளும் அங்கேயே போய் நிற்போம். திமுக பண்ணதுதான் தப்புன்னு சொல்லுவோம். 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க வந்து விளக்கேற்றோம் சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க. இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டா அது வழக்குல இருக்குங்க. வழக்குல இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. வழக்குல இருக்கும்போது பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. ஆனா வழக்குல இருக்கிற அதே வழக்கை குறித்து தான் பாருங்க பக்கமா திட்டுறாங்க திமுகவை. இல்ல ஒரு விஷயம் அதுல கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கோர்ட்ல ஆன உத்தரவுகள் பெண்டிங் இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் வழக்குல இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாது. அப்போ பொதுக்குழு கூட்டம் போட்டீங்க இல்லைங்களா? அந்த கூட்டத்துல பக்கமா உச்சநீதிமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பு கூட கிடையாது, இடைக்கால உத்தரவு வந்த அந்த ஆர்டரை ஜெராக்ஸ் காப்பி வச்சு பக்கமா டயலாக் பேசியிருந்தாரு விஜய். தீர்ப்பு வரலையே. உச்சநீதிமன்றத்தின் மூலமாக கரூர் சம்பவத்துல விஜய் நிரபராதி, அவர்லாம் ஏவன் கிடையாது, அவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, திமுக தான் சதி பஞ்சி, தமிழ்நாடு காவல்துறை தான் கோட்டை விட்டாங்க அப்படின்னு இறுதி தீர்ப்பு எதுவும் வரலையே. இடைக்கால உத்தரவு வந்ததை அடுத்து எதற்காக ஆரம்ப கட்ட நிலையில் அந்த மாதிரி அவ்வளவு பெருமை தட்டிக்கணும்? இடைக்கால உத்தரவோட ஜெராக்ஸ் காப்பியை வச்சுக்கின்னு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு என்று கொட்டியதை. அப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து கேட்டா பாசு கோச்சிப்பாரு, ஏதாவது கருத்து சொல்லிட்டா ஏடா குடமாயிடும். கரூர் சம்பவம் வேற அவங்க கிட்ட இருக்கு, சொன்னால் என்ன பண்ணலாம், வழக்குல இருக்கு அப்படின்னு சொல்ற நீங்க. அப்போ என்ன டிவிகேக்கு கரூர் சம்பவத்தை குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்து விசாரணையில் இருக்கிற நிலைமையில பக்கமா ஆர்டர் காப்பி வச்சுன்னு பேசியிருந்தீங்க. இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான வேஷத்தில் வந்து நின்று கொண்டு நான் மாற்று சக்தின்னு சொன்னா இவரோட சாம்பிஸ் கூட்டம் என்ன நம்புவாங்க. ஆனா பாருங்க, இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. மக்கள் மீது கொண்ட அக்கறையின் காரணமாகத்தான் டிஃபன் கேரியர்ல மறுபடியும் சொல்றோம், சினிமா கேரியரோட உச்சத்துல இருந்து நான் வந்திருக்கேன்னு சொன்னார் இல்லைங்களா? இவர் மக்கள் மீது கொண்டுள்ள அக்கறை என்ன மாதிரி இருக்குன்றத ஆதாரபூர்வமாக நாளைய தினம் வெளியிடும் காணொலியில பார்ப்போம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது ஈரோடு விஜயமங்கலத்தில் கூட இருக்கும் அந்த கூட்டத்துல என்னென்ன பண்றதுக்கு அந்த ஜாம்பிஸ் கூட்டம் காத்துனுக்காங்க அப்படின்றதையும் சேர்த்து உங்க கருத்துக்கள் வாயில கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.